Hi friends, welcome to our channel Engineer Maligade. இன்னைக்கு நாம Engineer Maligade எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா பெப்சி ஐஸ் போட போறோம். சரிங்களா? மளிகை கடையில பெப்சி ஐஸ் அதாவது இந்த டியூப் ஐஸ் சொல்றத போட போறோம். புதுசா பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல மளிகை கடை பிசினஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டியூப் ஐஸ் போடுற பெப்சி ஐஸ் போடுறதுக்காக 5 லிட்டர் கலக்கி வச்சிருக்கோம் ஜூஸ். சரிங்களா? இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ல போட போறோம். இந்த ஜூஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுக்குறேன். சரிங்களா? வீடு மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ரசனா போடுறது எப்படி அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோ இருக்கும். அடுத்து செகண்ட் லிங்க்ல இதுக்குள்ள மெட்டீரியல், சரிங்களா, மெட்டீரியல் இந்த டியூப் ரோல், சரிங்களா, இதெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஜூஸ் கலக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்குள்ளே இப்போ போகலை. சரிங்களா? இப்போ டைரெக்டாக உங்களுக்கு பெப்சி ஐஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரிங்களா? இது ஒரு 2-3 மணி நேரம் ஒர்க்கு உங்களுக்காக பண்ணுறேன். சரிங்களா? இது யாருமே உங்களுக்கு சொல்லித்தரமாட்டாங்க. இதை புதுசாக பிஸ்னஸ் பண்ணுற யாருமே சொல்லித்தரல. சரிங்களா? ஒன்று ஒன்றா நான் சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணி இன்றைக்கி சூப்பராக வருது. நீங்களும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஐஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதாவது இந்த ஒரு டேப் சிஸ்டமாக இருக்கணும். சரிங்களா? இந்த டேப் இருந்தால் நீங்கள் ஒரு அளவே இந்த ஐஸ் போட்டுடலாம். இந்த டேப் இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு ஆள் ஹெல்ப்புக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது எப்படின்னா, இப்போ இந்த டியூப்பில் ஒன் சைடில் உங்களுக்கு அவங்க ஃபனலில் வச்சு ஐஸ் ஊற்றுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன் சைடு உட்காந்து சீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா, இது டைரெக்டாக உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் ரோல் பண்ணிக்கிடலாம். நீங்கள் ஒத்தையில் சிங்கிள் பர்சனாக உட்காந்து நீங்கள் ஐஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? இப்போ இதுக்கான சைஸ் நிறையா வரும். சரிங்களா? இப்போ எனக்கு 1.1, சரிங்களா, 1.1 அப்படிங்கிறது 1 இன்ச் அண்ட் 1, சரிங்களா, 1 இன்ச்சும் ஒரு அளவும் இருக்கும். இப்போ நம்ம போட ஆரம்பிக்கலாம். லாஸ்ட்டாக கவுண்ட் பண்ணி எல்லாமே சொல்வேன். முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட் அடிக்கக்கூடியதெல்லாம் ஃபாஸ்ட் அடிச்சிடுவேன். சரிங்களா? ஸ்பீட் அடிக்கக்கூடாது, ஸ்பீட் அடிச்சிடுவேன். போடுறது ஒரு டெக்னிக்கலாக உள்ளது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரோலை அவுத்துட்டோம். சரிங்களா? ரோலை உழைச்சாச்சு. இப்போ அந்த ரோலை அந்த டேப்போட மவுத்தில் ஃபிட் பண்ணணும். சரிங்களா? ஃபிட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டபுளாக பண்ணணும். ஏன்னா இப்படியே நம்ம மாட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா பிறகு எந்த மாதிரியான லாக் எதுவுமே இருக்காது, வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு 2 ரப்பர் பேண்டை இப்படி கட் பண்ணி வச்சுக்காங்க. சரிங்களா? நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத அப்படியே பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த டேப்போட மவுத்தில் இதை நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படியே ரோல் பண்ணணும். சரிங்களா? இப்படி இங்கே வரும்போச்சில் இந்த உங்களோட ஃபிங்கர் இது பிடிச்சிக்கிடணும். அடுத்தால கையை அப்படியே கீழே கொண்டு போயிட்டு கீழே ஓடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லிப் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக ட்ரை பண்ணுங்கள். ரைட்டுங்களா? இப்போ ஒரு ரப்பருக்கு மேலே ஒரு ரப்பர் போனோடனே அது லாக் ஆகிரும். சரிங்களா? இப்போ லாக் ஆகிட்டு இப்போ நம்ம அதை கம்ப்ளீட்டாக முடிக்கிறோம். அப்படியே போயிட்டு இப்படி கீழே விட்டுட்டா லாக் ஆகிரும். சரிங்களா? ஓகே, இப்போ லாக் ஆகிட்டு, ஓகேங்களா? டியூபு இங்கே இருக்குது, நம்ம லாக் பண்ணியாச்சு. சேஃப்டிக்கு இன்னொரு ரப்பர் பேண்ட் வச்சும் லாக் பண்ணிடலாம். சரிங்களா? நம்ம அடுத்த ரப்பர் பேண்ட் வச்சு லாக் பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி டேப் சிஸ்டம் உள்ள ஏதோ ஒரு பக்கெட்டோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லைனா டீ கேன் மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்காங்க, ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தால். சரிங்களா? அப்படி இல்லைனா வீட்டில் உள்ள ஒரு குத்துப்பணிக்கு போயிட்டு டேப்பு வச்சுட்டு வந்துடுங்க. சரிங்களா? டேப் வச்சு கொடுப்பாங்க. ஒரு 200 ரூபா போல் ஆகும். ஒன்று கட் பண்ணிவிட்டு நல்லா டேப் வச்சுட்டு வாங்க. ரைட். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்த ஸ்டெப் இந்த டேப் ஓப்பன் பண்ணி டியூப்பில் ஃபுல்லாக ஐஸ் நிரப்ப போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டியூப் ரோலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, லென்த்தாக அப்படியே ரோல் பண்ணிட்டு போகிறோம். உங்களுக்கு வீடு எவ்வளோ நீளமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ரோல் பண்ணிக்காங்க. இப்போ வீடு ரூம் லென்த்தாக இல்லை, வசதியாக இல்லைன்னா இந்த ஐஸை அப்படியே சுற்றியே ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படியே நான் ரோல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? அப்படியே போதுங்களா? அப்படியே போயிட்டு அங்கே தான் அப்படியே டேன் பண்ணி திரும்ப அப்படியே அதோட எண்டு இங்கே வரைக்கும் விட்டுருக்கேன். சரிங்களா? எண்டில் ஒரு முடிச்சு போட்டேன். சரிங்களா? இப்போ அந்த ஐஸ் ஃப்ளோ நம்ம திறக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் அப்படியே ஐஸ் ஃபுல்லாக வரும். சரிங்களா? இப்போ இது அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கேயும் அது பாட்டில்
வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பக்கத்துலேயே இருந்துட்டு கொஞ்சம் அதோட பொசிஷனை மட்டும் கொஞ்சம் அப்படி லேசாக மாற்றி விட்டால் போதும். சரிங்களா? சரிங்களா, அதாவது பாட்டில் போகும். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஐஸை வந்து ஜூஸ் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பிடிச்சாச்சு. சரிங்களா, அங்கே அவரை போயிட்டு திரும்பி வருது பாருங்கள். சரிங்களா, அப்படி போயிட்டு அப்படியே திரும்பி இங்கே அவரை வருது, எண்டு வரைக்கும் வந்துட்டு. சரிங்களா, நம்ம எங்கே வச்சு சீல் பண்ண போகிறோமோ அது வரை கொண்டு வந்துட்டேன். ஒரு 3 ஃபீட்னா ஒரு 3 அடி நீளத்துக்கு எம்டி ஸ்பேஸ் வந்து விடுங்க. சரிங்களா, ஏன்னா வந்து உங்களுக்கு சீல் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சீலிங் மிஷின் செட் பண்ணியாச்சு. சரிங்களா, சீலிங் மிஷின் செட் பண்ணியாச்சு. அதுக்கு மெஷரிங்க்கு ஒன்று வச்சுருக்கேன், அது உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அடுத்து நம்ம இப்போ ஒரு 3 ஃபீட்டு கேப் விட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்படி இழுத்து விட்டால் உங்களுக்கு வந்து ஜூஸ் முன்னாடி வந்துக்கணும். சரிங்களா, இப்போ வந்து நம்ம லைனாக சீல் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு சீலிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதில் வந்து நம்ம சீல் பண்ண போகிறோம். சரிங்களா, நமக்கு ஐஸோட லென்த் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா, நீங்கள் 2 ரூபாய் ஐஸ் போட போகிறீங்களா, 3 ரூபாய் ஐஸ் போட போகிறீங்களா அப்படிங்கிறத எங்கேருந்து எது வரைக்கும் போட போகிறீங்க. இப்போ இந்த இது வந்து என்னென்னா ஒரு சாதாரண சுவிட்ச் பாக்ஸ் தான். சரிங்களா, ஒரு சாதாரண சுவிட்ச் பாக்ஸ் தான். இதை வந்து இந்த லைன் இருக்குது, 3 பீஸ் இருக்கிறதுனால இதை வந்து நான் அளவுக்கு எடுத்துருக்கேன். சரிங்களா, இப்போ நான் இதிலேருந்து இது வரைக்கும் போடுவேன். சரிங்களா, இதுலேருந்து இது வரைக்கும் போட்டால் அந்த ஸ்டேஜு கூடும். இதுலேருந்து இது வரைக்கும் போட்டால் 2 ரூபாய்ஸு. சரிங்களா, 2வது லைன். சரிங்களா, மிட் லைன் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து இது வரைக்கும் போட போகிறேன். சரிங்களா, இப்போ எப்படி சீல் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். அதாவது எப்படி சீல் பண்ணுறது அப்படின்னா, சீலிங் மிஷினில் ABCDEF வரை இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வரை வச்சுக்கோங்க. சரிங்களா, தன்னாலே அப்படின்னா ஐஸ் வந்து கட் ஆகி வரும். உங்கள் மிஷினை பொறுத்து எந்த பாயிண்ட்டில் கட் ஆகுதோ அந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு ஐஸ் போட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு 10 ஐஸ் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். சரிங்களா, அப்புறம் வந்து எல்லாம் ஸ்பீடு பண்ணி போட்டுட்டு லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு வந்து ஐஸ் போட்டதெல்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த இவ்வளோ இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்படி தனியாக வந்துடும். சரிங்களா, நம்ம சீல் பண்ணும் போச்சில் அதிகமாக ஹீட் வைக்கும் போது இப்படி வந்து தனித்தனியாக வந்துடும். இப்போ ஐஸ் போடலாம். இப்போ வந்து நீங்கள் இந்த லென்த்தை பார்த்துக்காங்க. சரிங்களா, இதில் வச்சுட்டு நம்ம சீல் பண்ண போகிறோம். ரைட், இப்போ ஐஸ் ரெடி. சரிங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் டியூப் ஐஸுங்கிறது. எந்த லீக்குமே எதுவுமே இருக்காது. இப்போ நீங்கள் வந்து புதுசாக போடும் போச்சில் நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அங்கங்கே லீக் ஆகும். இந்த ஹீட் வந்து சரியாக வைக்க தெரியாதனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள், போக போக பழகிக்கிடும். சரிங்களா, இப்போ வந்து இவ்வளோ தான் டியூப் ஐஸுங்கிறது. இதை நான் உங்களுக்கு அப் டு ஃப்ரிட்ஜில் வைக்கிறது வரை எப்படின்னு நான் உங்களுக்கு க்ளீனாக சொல்லி தரேன். சரிங்களா, இது வந்து கட்டான இடம். இந்த இடத்துல ஏதாவது லீக் இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ லீக் இல்லை அப்படின்னா அடுத்த இதுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சு போடும். சரியா, இப்போ வந்து எந்த லீக்குமே இல்லை. அதாவது நீங்கள் ஐஸ் போடும்போது இன்னொன்று மட்டும் யோசிக்கணும். இது வந்து வெறுமே நியூட்ரலும் ப்ளஸ்ஸையும் சேர்த்து வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். வேறு பெரிய அளவில் போர்டு எதுவுமே இருக்காது. ரொம்ப கட் பண்ணி உள்ளே எதுவும் ஊற்றிக்கக்கூடாது, ஷாக் அடிச்சிடும். அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி இருக்கிறது எல்லாமே ஸ்பீடு பண்ணி காமிக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஐஸ் போட்டாச்சு சரிங்களா. இதில் வந்து ஒரு அரைவாசிக்கும் கீழே கொஞ்சம் இவ்வளோ ரசம் இருக்குது சரிங்களா. ஸ்ட்ராபெரி ஜூஸ் போட்டது இருக்குது. இப்போ இதை அடுத்த ரவுண்டுக்கு விரிக்கணும் சரிங்களா. இப்போ வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே கொஞ்சம் ரோல் காமிச்சேன். அதில் போட்டதில் நம்ம இவ்வளோ டியூப்பு போட்டிருக்கோம் சரிங்களா. இது வந்து ஒரு 200 டியூப் இருக்கும். ஒரு 180லேருந்து 200க்குள்ளே இருக்கும் சரிங்களா. நான் வந்து 2 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறேன். உங்கள் ஊரில் எப்படியோ அதுக்கு பார்த்துக்காங்க. நம்ம ஐஸ் வந்து செம்ம டாப்பாக இருக்கும் சரி, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து அடுத்த ரவுண்டு போட போகிறேன் சரிங்களா. அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போவுமே ஒரு மணி வந்து ஒரு மணி ஆகிட்டு நைட்டு. இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் அடுக்குறதுன்னு எப்படின்னு சொல்லிவிட்டு நாளை காலையில் அது எப்படி கட்டியாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து குறை இருக்கிறத நான் வந்து இப்போ ஐஸ் போட்டுருவேன். ஆக மொத்தம் இப்போ ரஸ்னால் வந்து நம்ம ஒரு 70 ரூபா போல் செலவழித்து 220 ரூபா வரை சேல்ஸ் பண்ணுவோம். ஆனால் ஐஸில் வந்து ஒரு 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும் சரிங்களா. ஐஸ் டியூப் லென்த்து சைஸ் இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு வந்து லாபம் வந்து ஏற்றம் இறக்கம் இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு நாளை காலையிலையும் உங்களுக்கு எப்படி கட்டியாயிருக்கு அப்படிங்கிறதையும் எடுத்து காமிக்கிறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீசருக்குள்ள அடுக்கியாச்சு சரிங்களா. இந்த மாதிரி பின்னாடி ஃபுல்லாக 2-3 லேயர் அடிக்கிட்டு இப்படி சைட்லேயும் அடிக்கியாச்சு. இப்போ எல்லாமே லிக்விடாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஃப்ரீசர் வந்து கொஞ்சம் மேக்ஸிமம் வச்சா போதும் சரிங்களா. 6ல் வச்சுருக்கேன். நாளை காலையில் வந்து இது வந்து நார்மல் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நாளை காலையில் வந்து உங்களுக்கு நான் எப்படி கட்டியாயிருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். அடுக்கிறது இப்படி தான். உங்களுக்கு உங்கள் ஃப்ரிட்ஜோட சைஸுக்கு பொறுத்து இப்படியே 2 லைன் வந்தாலும் இப்படியே கூட அடுக்குங்க. அதில் இப்படி ஒரு லைன் வச்சுட்டு இப்படி இந்த சைடில் ஹரிசாண்டலாக அடுக்குங்க. ஃபஸ்ட்டு வெர்டிக்கலாக அடுக்குங்க சரிங்களா. நாளை காலையில் வந்து எப்படி கட்டியாயிருக்கு அப்படிங்கிறது காமி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து காலையில் ஆகிட்டு சரிங்களா. இப்போ ஐஸ் பார்க்கலாம். நல்லா ஐஸ் ஆகிட்டு எல்லாமே நல்லா சாலிடாக சூப்பராக, எந்த லீக் எதுவுமே வராது சரிங்களா. நல்லா புஷ்ஷுன்னு ஆயிரும். நீங்கள் ஐஸ் போடுறப்ப கம்மியாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து புஷ்ஷுன்னு ஆயிரும் சரிங்களா. கொஞ்சம் வந்து மேல் லேயர் வந்து கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும் சரிங்களா. இது வந்து நீங்கள் கீழேருந்து எடுத்து கொடுக்க அதுவே ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். மேலேருந்து எடுத்து கொடுக்காங்க. யாராவது தண்ணின்னு கேட்டால் தண்ணி எடுத்து கொடுங்க. மேக்ஸிமம் கட்டி தான் கேட்பாங்க சரிங்களா. உங்கள் ஊரில் எப்படி ரேட்டோ 2 ரூபா 3 ரூபா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜை வந்து குறைச்சிடலாம் சரிங்களா. நம்ம ஆக்சுவல் லெவல் 1லேருந்து 2க்குள்ளே தான் வைப்பேன். ஃப்ரிட்ஜோட இபி பில் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். லிங்க்கில் அதுவும் கொடுக்குறேன். 3வது வீடியோவாக அதுவும் இருக்கும், அதுவும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மளிகை கடையில் ஐஸ் போட்டு சேல்ஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், அதிக லாபமாக எடுக்கலாம். நம்ம சேனலுக்கு மற்ற எல்லா வீடியோத்துக்கும் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.